எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம்லாம் சொல்றீங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. ஏன்னா 1500க்கும் மேலையா? சோ கால்டு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் கூட போய் அவங்க சொல்ற அட்வைஸை கேட்டு அவங்க போர்ட்ஃபோலியோ மாதிரி நீங்களும் காப்பி பண்ணு நினைச்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அப்போ நான் எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே பிரவீன், பட் ஆனா ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது விஷயம், எஸ்ஐபியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடி 5 கோடி 10 கோடிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கு நான் எந்த ஆப்ல நம்பி போய் இன்வெஸ்ட் பண்றது அண்ட் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் செலக்ட் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐபி நம்ம எப்படி பண்றது அண்ட் எந்த ஆப்பை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்றது. ரெண்டாவது விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவை பார்க்க போறோம். திஸ் இஸ் பர்சனல் ஃபினான்ஸ் வித் பிரவீன் சென். மறக்காம ரிஃப்ளெக்ட் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐபினா என்ன? சில பேர் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐபின்றது ஒரு ஸ்கீமோ ஃபண்டோ கிடையாது. நீங்க முதலீடு பண்றதுக்கான ஒரு வழிமுறை தான் எஸ்ஐபின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சேலத்திலிருந்து சென்னைக்கு நீங்க பஸ்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாம், ஃபிளைட்ல வரலாம். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது நீங்க எஸ்ஐபி மூலமாகவும் பண்ணலாம் அண்ட் நீங்க லம்சமா பல்கா கூட அமௌண்ட் போடலாம். சரி, எஸ்ஐபினா என்னன்றதை டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம் இல்லையா, அந்த வழிமுறைக்கு பேரு தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிப்னு சொல்லலாம், இல்லை எஸ்ஐபின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவுதான் எஸ்ஐபின்றது. இப்போ நான் எந்த ஆப்பை நம்பி நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஸ், நம்ம ட்ரஸ்டடான ஆப்ஸ் நிறைய இருக்கு. இப்போ க்ரோ இருக்கு, ஜெரோதா காயின் ஒரு ஆப் இருக்கு, பேடிஎம் மணி, இடி மணி, ஐஎன்டி மணி, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆப்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்மீடியேட் ஆப்ஸ் தான். நீங்க முதலீடு பண்ற பணம் நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்களோ அந்த கம்பெனி கிட்ட தான் நேரடியாக போகும். நாளைக்கு இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்காங்களே, லைக் ஜெரோதா காயின், க்ரோ, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனா கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் இமெயிலோட லிங்க் ஆயிருக்கும். நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கே நேராக போய் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் நீங்கள் போனாலும் சரி, உங்களுடைய முதலீடு அப்படின்றது நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்களோ அங்கே பாதுகாப்பாக சேஃபாக இருக்கும். இந்த ஆப்ஸையும் நீங்கள் நம்பி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஆப்பையும் நான் ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியாக இருக்கக்கூடிய ஆப்ஸில் உங்களுக்கு எது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்து அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறதுனால க்ரோ ஆப்பை வச்சு ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ், சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. பேன் கார்டு, உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து, அது இல்லாமல் ஓடிபியும் வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட செல்ஃபி கேட்கும். நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஹியூமனா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் கேட்பாங்க. சிக்னேச்சரை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாமினி கேட்பாங்க. நாமினி அப்படின்றது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அப்புறம் இந்த ஃபண்ட்ஸு இதோட ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் யாருக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் செலக்ட் பண்ணுறோம்ல, அவங்க தான் நாமினி நம்ம சொல்கிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் நாமினி கொடுக்கறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு. அண்ட் நான் எந்த ஃபண்டையும் சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்ம சர்ச் பண்ணால் ஃபண்ட் வருதா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபண்டோட மொத்த டீட்டெயில்ஸ் வரும். என்ஏவி ப்ரைஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, இதெல்லாம் காட்டும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக கூட ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லம்சம் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ஐபின்றதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேங்க்ல ஒரு மேண்டேட் நீங்கள் பண்ணணும். இந்த பேங்க்ல ஏன் மேண்டேட் பண்ணும் அப்படின்னா, இந்த மேண்டேட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறீங்கன்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பேங்க்ல இருந்து ஒரு 1000 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மேண்டேட்டுக்கு நீங்கள் வந்து ஓடிபி போட்டு எகைன் நீங்கள் மேண்டேட் கொடுத்தாகணும், ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிறதுக்கு. அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐபியில் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மந்த்லி செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் எஸ்ஐபி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5ஆம் தேதி சம்பளம்னா 6ஆம் தேதி எஸ்ஐபி டேட் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சம்பளம் வந்த உடனே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணத்தை அடுத்த நாள் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்க டேட் கொடுத்துட்டு எஸ்ஐபி செட்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எஸ்ஐபிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அந்த ஆப்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அண்ட் மாசம் எவ்வளவு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்ற அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு மாசமும் எந்த தேதியில எஸ்ஐபி பண்ண போறீங்கன்ற டேட்டை செலக்ட் பண்ண போறீங்க. பேங்க்குக்கு வந்து மேண்டேட் பண்ண போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான், எஸ்ஐபி செட் ஆயிரும். நீங்க எந்த ஃபண்ட்ல செலக்ட் ஆகிறீங்களோ அந்த ஃபண்டுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் போயிடும். இதுதான் எஸ்ஐபி எப்படி பண்றதுங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்போ அடுத்த கேள்வி வரும், சரி ஓகே, இப்போ நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. என்ன 1500க்கும் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிம்பிளா ரெண்டே கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பேசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எகைன் சொல்றேன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுக்கிறது. இந்த ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் சஜஸ்ட் பண்ண கிடையாது. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸ்மால் கேப் ஃபண்ட், இந்த ஸ்கீமுக்குள்ளார ஒரு 50-60 கம்பெனிஸ் உள்ள இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி ஒன்று வந்து கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கொஞ்சம் லாஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை தூக்கி வெளியில் போட்டு எந்த கம்பெனிலாம் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த கம்பெனி தூக்கி இந்த ஃபண்டுக்குள்ளே வச்சிருவார். ஸோ இவரோட நோக்கம் என்னன்னா, இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபண்டை நம்பி முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை. ஸோ அதுக்காக இவர் ஆக்டிவாக கவனிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த ஸ்டாக் உள்ளே இருக்கணும், எந்த ஸ்டாக் வெளியே இருக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுனால இது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்குள்ளேயே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது பேசிவ் ஃபண்ட்ஸ். இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ்னா ரொம்ப சிம்பிளா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு ஒரு ஃபண்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கம்பெனிஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கும். அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். டாப் 50 கம்பெனிஸை இண்டெக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்றது. சரி, அப்போ நான் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து எனக்கு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, ஈக்விட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் சூஸ் பண்ணுவேன். ரொம்ப 1500 ஃபண்டுக்கு மேலே இருக்குது, அதில் போய் இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமான்னு கன்ஃபியூஸ்லாம் ஆகாமல் ரொம்ப சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டு சூஸ் பண்ணேன். அதிகபட்சமாக ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸை நான் வந்து சூஸ் பண்ணி அதில் நான் போவேன். ஆனால் எந்த ஃபண்டுன்னு என்னால் சஜஸ்ட் பண்ண முடியாது, அது நாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோ பார்த்து, கைடன்ஸ் பார்த்து நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 1000 ரூபா நான் வந்து ஒரு நிஃப்டி 50லையோ அதில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அடுத்து இன்னொரு 1000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னா, என் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு பாண்ட்லையோ, ஒரு கோல்ட்லையோ, ஒரு மிட் கேப்லையோ, ஸ்மால் கேப்லையோ நான் டைவர்சிஃபை பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், சில நேரத்தில் ஒரு ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும், சில நேரத்தில் சில ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். சில ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும், சில ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் வந்து இப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுனால என்னோட ரிஸ்க்கு பேலன்ஸாக இருக்கும். என்னுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 12 to 15க்குள்ளார மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரே ஃபண்டில் 30% வருது, ஒரே ஃபண்டில் 40% வருது அப்படின்னு போனோம்னா அங்கே ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட ரிஸ்க்கை நான் பேலன்ஸ் பண்ணும், என்னோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் பண்ணும். அப்படிங்கும்போது என் போர்ட்ஃபோலியோவை நான் டைவர்சிஃபை பண்ணுவேன். ஸோ அதுக்கு நிறையா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி லேர்ன் பண்ணுவேன். சப்போஸ் இதனால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 3, 2 பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் இருக்காங்க, ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டே நீங்கள் போய் ஒரு சஜஷன், கன்சல்டேஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்பர் 1, எப்பயுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி என் போர்ட்ஃபோலியோவில் டைவர்ஸ் பண்ண முடியாது, என்னுடைய கோல்ஸ் என்ன, அந்த கோல்ஸ்க்கு நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையோ போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் எங்கேயாச்சும் விழுந்து மாட்டிக்காத கூடாது, அதனால அங்கே போகிறது நல்லது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்கனாலும் இல்லை யார்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் போகிறீங்கனாலும் முதல்ல அவங்க சர்டிஃபைட் அண்ட் ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்களான்னு பாருங்க. RIAன்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க கிட்ட போங்க. த சோ கால்டு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் கூட போய் அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு அவங்க போர்ட்ஃபோலியோ மாதிரி நீங்களும் காப்பி பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோல்ஸ் இருக்கும், அவங்களோட பிளான்ஸ் இருக்கும், அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லைனா ஒரு RIA ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்ட போய் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் SIP எப்படி பண்ணுறது, ஒரு ட்ரஸ்டடான ஆப்ஸில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம SIPயை செட் பண்ணுறது, எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது, சப்போஸ் நமக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒருத்தட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன். அண்ட்
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, இல்ல ஃபினான்ஸ் டாபிக்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதை பத்தி உங்களுக்காக அடுத்த வீடியோவை நாங்க மேக் பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம ரிஃப்ளெக்ட் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமான நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம். மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.